வணக்கம் நேயர்களே. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது சித்தர்கள் வழிகாட்டிய சித்தர்கள் வழிமுறையில் நமக்கு தந்தருடைய நித்திய சுத்திகள் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாவது சுத்தியான நேத்திர சுத்தியைத்தான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகின்றோம். இது நேத்திர சுத்தி நம்ம மாந்திரிகத்துக்கு மிக மிக முக்கியமானது. இந்த நேத்திர சுத்தியை பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த பயிற்சி கட்டங்களை ஆரம்பிக்கணும். இப்போ உற்று நோக்குதல்னு ஒரு பயிற்சி இருக்கு. நோக்கு வர்ணத்துல ஈடுபாடா இருக்கவங்க கண்டிப்பா இந்த நேத்திர சுத்தியை பண்ணிட்டு நோக்கு வர்மத்தில் ஈடுபட்டாலோ இல்லை உற்று நோக்குதல் விஷயத்த ஈடுபட்டாலோ இந்த மாதிரி நேத்திர சுத்திய விஷயத்தை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க உற்று நோக்குதல் தொற்று நோக்குதல் பயிற்சி எடுக்கிறதுக்கு நோக்கு வரும் பயிற்சியை மேற்கொள்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ நோக்கு வர்மத்தில் எப்படி ஹிப்னாட்டிசம் அவங்களோட மைண்டை நம்மளோட பார்வை மூலியமா அவங்களோட மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஹிப்னாட்டிசம். சரிங்களா? ஹிப்னாட்டிசம் மிஸ்பெரிசம் சொல்லிட்டு பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளோட பார்வையிலேயே அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம என்ன பிரகாரம் நடக்க வைக்கிறது தான் நோக்கு வர்மம். பார்வை மூலம் வசியம் செய்யக்கூடிய விஷயம். நம்ம கண்ணுக்கு சாதாரணமான மனுஷங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியணும் இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நாம் அவங்களோட ஒரு படி மேலானவங்க சொல்லிட்டுன்னு நிரூபிக்க முடியும். அதுக்காக இந்த நேத்திர சுத்தி ரொம்ப முக்கியமானது. சயின்ஸ் ரீதியாக பார்த்தா இந்த நேத்திர சுத்தின்றது எதனால் நம்ம பண்ணுவோம்னாக்க இது சித்த மருத்துவர்கள் அனைவருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். இது எதுக்காக இந்த நேத்திர சுத்தி நம்ம பண்ணணுன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம சித்தர்களே சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அடிக்கடி தலைவலி எடுக்கும், அப்புறம் இந்த கண்ணு எரிச்சல் எடுக்கும், ஒரு மாதிரி கண்ணு புளிஞ்ச கட்டின மாதிரி அப்படியே தூக்கமாக தள்ளும், ஒரு அப்படியே நம்ம கண்ணு அப்படியே முழிக்க முடியாது நம்மளால. அப்படியே கண்ணு அப்படியே நம்ம கண்ணை கம்மு போட்டு ஒட்டாச்சு அப்படியே கண்ணு அப்படியே தூக்கத்துக்கே இழுக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். ஒரு மாதிரி கண்ணு கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் தோணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனால் நம்மளுக்கு வருதுன்னாக்கா நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குனால தான் இந்த விஷயம் வருது. கண்ணுக்குள்ளே அழுக்கு எப்படி வருதுன்னாக்கா நம்ம தலை உள்ள இருக்குது பார்த்தீங்களா அழுக்கு, நம்ம மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த அழுக்குங்கள்லாம் வெளியே வர முடியாத காரணத்தினால தான் இந்த தலைவலி, கண்ணு எரிச்சல், இந்த மாதிரி கண்ணு ஒரு மாதிரி மந்தமாக புகை கட்ட மாதிரி தெரியுது, இந்த புள்ளியாக தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மண்டப ஓட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குங்க வெளியேற முடியாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடந்து ரொம்ப பிரச்சனையை கொடுக்குது. இப்போ பாருங்க, 10 வயசு பசங்க 8 வயசு பசங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நேத்திர சுத்தியை நம்ம சொல்லி கொடுத்து செய்ய வச்சோம்னா அவங்களுக்கு நல்லா பிரகாசமாக கண்கள் தெரியறதுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா அமையுது. நல்லா கூர்மையாக இருக்கும், கண் பார்வை நல்லா பளிச்சுன்னு தெரியும். இது சயின்ஸ் ரீதியாக இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சித்த வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம சித்தர்களும் சொல்லியிருக்காங்க நூல்களில். இந்த மாதிரி நேத்திர சுத்தி எதுக்காக நம்ம பயன்படுத்துன்ற விஷயத்த விரிவாக்கமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாந்திரிகத்துக்கு எதுக்காக நம்ம பயன்படுத்தணும்னாக்க இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு பூஜைக்கு போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் நம்ம பூஜை பண்ணாமல் நம்ம போனவொடனே நம்மளோட கண்ணுக்கு காட்டி கொடுக்கும். நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய நேத்திர சுத்தினாக்க கண்ணு சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் நேத்திர சுத்தி. யாரோட கண்ணுக்கு புலப்படாத விஷயங்களும் நம்மளோட கண்ணுக்கு புலப்பட்டாதான் நாம் ஒரு சிறந்த மாந்திரிகன். சரிங்களா? இந்த துர்தேவதைகளை, ஆவிகளை, பேய்களை அது இருக்கக்கூடிய இடத்த பார்த்து நம்ம பேசி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போ வெளியேன்னு சொல்லி நம்ம அதிலே சொன்னோம்னா அந்த பேய்களுக்கு துர்வான்மங்களுக்கு எப்படி பயம் வந்துடும் மனசுக்குள்ள. ஓ, இவன் நம்மளோட பெரிய ஆளு, இவன் நம்ம பகச்சிக்கணும்னாக்க நம்ம உண்டுகள் ஆக்கிடுவான். நம்மளோட தெய்வத்தை நம்ம கூப்பிடவே தேவை கிடையாது. தெய்வத்தை நம்ம கூப்பிட தேவை. நம்ம போயிட்டு இந்த மாதிரி முறையாக நம்ம இந்த நேத்திர சுத்தியை பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போயிட்டு அது இருக்கக்கூடிய திசையை பார்த்து இங்கே என்ன பண்ணுற நீ இப்போ ஃபர்ஸ்ட் வெளியே போன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சத்தமாக பேசினாலே இப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். இந்த மாதிரி நேத்திர சுத்தி நம்ம பண்ணோம்னா இந்த மாதிரி விஷயங்களால நம்ம கண்ணுக்கு தெரியும். சாதாரண மானிடர்கள் கண்ணுக்கு புலப்படாத விஷயம் நம்மளோட கண்ணுக்கு தெரியும்.
அதுக்காக இந்த மாந்திரிகத்தில் வந்து நம்ம இந்த நேத்திர சித்தியை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட குருமார்களும் முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. சித்தர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அதி அதி புலிப்பாணி சித்தர் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் கோரக்கர் ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. அநேகமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய சித்தர் ஒவ்வொரு வழிமுறை சொல்லியிருக்காங்க. ஆனால் அனைவரும் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி இருக்கு இந்த விஷயம். அதுக்காக தான் இந்த விஷயத்தை எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். நானும் இந்த விஷயத்தை பயன்படுத்தி எனக்கு நல்லா இருக்கு. அதுக்காக தான் சரின்னு உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் நண்பர்களே, சரிங்களா? ஏன்னா இப்போ அதிக நேரம் பேச முடியாது. இது அதிக நேரம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா 15 நிமிஷத்துக்கு மேலே வந்து பேச முடியாது. அதுக்குள்ளே உங்களுக்கு புரிய வைக்க முடியுமான்றதை தான் நான் கொஞ்சம் விரிவாக்கமாக நான் 2-3 வாட்டி பேசி டிசைட் பண்ணிட்டேன். நேரங்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. விரிவாக்கமாக சொல்லி உங்களுக்கு இதோட பயன்களை வந்து சொல்லி புரிய வைக்கணுன்றதுக்காக பேசி ரொம்ப விரிவாக்கமாகிடுச்சு. ரொம்ப ரெக்கார்டிங் அழிச்சிட்டு திருப்பியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? இந்த நேத்திர சித்தி வந்து இதுக்காகத்தான் பண்ணுறது. நம்ம இந்த நேத்திர சித்தியை பண்ணோம்னாக்க இந்த மொபைல் வந்து கம்ப்யூட்டர் வேலை செய்கிறவங்க, இந்த மொபைல் எவ்ரி டைம் 24 மணி நேரம் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க, இந்த மொபைலே நோண்டிக்கிட்டு இருக்கிறவங்க, அப்புறமா இந்த தூரத்து பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க, கிட்ட பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க, கண்ணில் வந்து ஒரு மாதிரி மங்கலான தோற்றம், கண்ணு மேலே வந்து புள்ளி அடிக்கிறது, இந்த மாதிரி புறெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா கண்ணுக்குள்ள, இந்த மாதிரி புற இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து நேத்திர சித்தி பண்ணாலே சரியாக போயிடும். இந்த நேத்திர சித்தியை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நந்தியாவட்டப்பூ பார்த்து வாங்கிக்கிங்க. நந்தியாவட்டப்பூ எங்கே கிடைக்குது பார்த்து வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பன்னீர் பூ இருக்குது பார்த்தீங்களா, பன்னீர் பூ கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி வாங்கிக்கிங்க. இது வந்து காய வச்சு தான் நம்ம போட போகிறோம். அதனால் கொஞ்சம் நீங்கள் கனமாகவே வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிகமாக வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 4-5 நாட்களுக்கு ஆகிற வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. எப்படி நீங்கள் அது காய வச்சு தான் இதெல்லாம் சுத்தி பண்ணி எடுத்து காய வச்சு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்காக ஒன்றும் கெட்டு போகாது, ஒரு மாதிரி இறகுற மாதிரி வாழையெல்லாம் வீசாது, சரிங்களா? நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பன்னீர் பூ, நந்தியாவட்டப்பூ, இது வந்து ரெண்டு பூவுமே வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? எப்படி அந்த பூ இருக்குன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். அதை வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு கொஞ்சம் போல் சீரகம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நந்தியாவட்டப்பூ, பன்னீர் பூ, சீரகம் போட்டு 3 போட்டு ஊற வைக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா 3 நாள் பதப்படுத்தப்பட்ட தண்ணியில் வந்து 3 நாள் இந்த தண்ணியை வந்து 3 நாள் வந்து பதப்படுத்தி வைக்கணும். வெயிலையும் பனிலையும் வந்து நல்லா இருக்கணும் இந்த தண்ணி ஆகப்பட்டது, சரிங்களா? 3 நாள் வந்து வெயிலையும் பனிலையும் வைக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட தண்ணீரில் வந்து தண்ணீராக இருக்கணும். அந்த தண்ணீரில் வந்து இப்போ இன்னைக்கு காத்தால நேத்திர சுத்தி பண்ணுறது தயார்படுத்துறீங்கன்னாக்க அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து இந்த பன்னீர் பூவை, நந்தியாவட்டப்பூ, சீரகம் இது 3த்தையும் போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வெயில் வருது பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம் வருது பார்த்தீங்கன்னா, நல்லா எளிமையான வெயில் அடிக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் கொஞ்சம் சூரிய வெளிச்சத்தில் வச்சு சூரிய ஒளியில் வச்சு அது கொஞ்சம் நல்லா வெதுவதும் தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக வெதுவதுன்னு ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டு அதை வந்து வடிகட்டினாலும் வடிகட்டிக்கலாம். அப்படின்னாக்கா அந்த பூவை வந்து அந்த காஞ்ச பண்ண பூ இருக்கு பார்த்தீங்களா, எப்படியும் அதில் வந்து ஏற்கனவே 3 நாள் வந்து வெயிலையும் பனிலையும் வந்து இருந்திருக்குது. இந்த மின்காந்த அலைகள் வந்து இதுக்குள்ளே வந்து சூரியனோட கதிர்வீச்சும் அப்புறம் சந்திரனோட கதிர்வீச்சும் வந்து இந்த தண்ணிக்குள்ளே எப்படியும் இறங்கியிருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பூக்களோட சாரம் இறங்கியிருக்கும், சீரகத்தோட சாரம் இறங்கியிருக்கும். சீரகத்தை வந்து எதுக்காக பயன்படுத்துறதுனாக்கா அகம் உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்துங்கெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய விஷயம் சீரகத்துக்கிட்ட உண்டு. அதுக்காக வந்து சீரகத்தை இதில் வந்து பயன்படுத்துறது. நீங்கள் அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டு, இல்லை நீங்கள் கையிலேயே அப்படியே அந்த பூவை வந்து கையை விட்டு தண்ணியில் கையை விட்டு எடுத்து போட்டுட்டு அப்படியே கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களோட கண்களை வந்து அந்த தண்ணியில் ஒரு பானை எடுத்துக்க, நல்லா அகலமான வாய் இருக்கக்கூடிய பானையை சட்டியை பார்த்து எடுத்துக்கிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் வெயிலையும் பனிலையும் வைக்கும்போது அது மேலே வந்து வேடு கட்டி வைக்கணும். மெலிசான துணி இருக்குது பார்த்தீங்களா, அது மெலிசான துணி கொண்டு வேடு கட்டி மேலே
வீடு கட்டி வைக்கணும். வெளியே தான் வைக்கணும். கொஞ்சம் இந்த ரூட் மேலே அது மேலே வச்சுருங்க. யாரும் ஆளுங்க பிடிச்சி தள்ளி விடாத மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பசங்க இழுத்து விடாத மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு வீடு கட்டி வச்சுக்கோங்க. மொத்தத்தில் 3 நாள் வந்து அந்த தண்ணி வெயிலையும் பனியிலையும் இருந்து அது நீங்கள் நேத்திர சுத்தி பண்ணுறதுக்கான முந்தா நாள் பன்னீர்ப்பூ, நந்தியாவட்டப்பூ, சீரகத்தை போட்டு ஊற வச்சு கொஞ்சம் வெயிலில் அந்த தண்ணியை கொஞ்சம் காய வச்சு சூரிய ஒளி வந்து அந்த தண்ணியில் போடணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு 1 மணி நேரம் பட்டதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. கண்ணை விட்டு அந்த தண்ணிக்குள்ள விட்டு நல்லா அலசுங்க கண்ணை. இந்த பக்கம் ஒரு 5 வாட்டி, இந்த பக்கம் ஒரு 5 வாட்டி கண்ணை நல்லா விட்டு விடுங்க. ஒரு 3 நிமிஷம் பண்ணுங்க. கண்ணை வந்து நல்லா போட்டு அலசுங்க. அலசி எடுத்து நல்லா க்ளீனாக இது பண்ணிக்கங்க. அப்புறம் தண்ணி வந்து மிச்சமாக தண்ணி என்ன பண்ணுறீங்கன்னாக்கா முகத்தை வந்து கழுவிக்கிங்க. தண்ணி எடுத்து மிச்சம் இருக்கிற தண்ணியில் முகத்தை எடுத்து கழுவிக்கிங்க. அந்த தண்ணியை முகம் கழுவுறதுக்கு பயன்படுத்திங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி கழுவுனீங்கனாலும் நல்லா முகம் வந்து நல்லா ஒரு கருப்பாக இருக்கக்கூடிய முகம் வந்து கொஞ்சம் கலராக மாறும். நல்லா ஒரு பொலிவு ஏற்படும் முகத்தில். ஒரு மாதிரி பரப்பலான்னு சொல்லிட்டு மின்னும் பார்த்தீங்கன்னா முகம் இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் மருந்து எதுவும் பயன்படுத்தாமல் நம்மளுக்கு அந்த எழில் வந்து நம்ம முகத்தில் பொங்க ஆரம்பிக்கும். எழில் பொங்க ஆரம்பிக்கும் நம்மளோட முகம். சரிங்களா? நம்ம இந்த க்ரீமெல்லாம் பயன்படுத்தணும்னாக்கா கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பழைய வெடி கதவை தருகின்ற கணக்காக அந்த க்ரீம் போட்டால் தான் நம்ம மூஞ்சி வந்து அழகாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறமா ஒரு மாதிரி டல்லாகிடும். ஆனால் இந்த நேத்திர சுத்தி பண்ண தண்ணியில் வந்து நம்ம முகம் கழுவிட்டு வந்தோம்னாக்கா நல்லா புளிவோடு இருக்கும் நம்மளோட முகம். சரிங்களா? ஆனால் இந்த பருக்கள் வரக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவும் வராமல் இருக்கும். ஏற்கனவே இந்த உடல் சுத்திலையும் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த நேத்திர சுத்திலையும் சொல்லியிருக்கேன். அந்த உடல் சுத்தி விஷயத்தையும் பண்ணுங்க, இதையும் பண்ணுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இந்த நந்தியாவட்டப்பூ, சீரகம், பன்னீர்ப்பூ வந்து எப்படி சுத்தி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த நந்தியாவட்டப்பூ இருக்குது பார்த்தீங்களா? அந்த நந்தியாவட்டப்பூவோட காம்பை வந்து எடுத்து போட்டுருங்க. அதுக்குள்ளே இருக்கிற மகரந்தத்தையும் வந்து எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டுட்டு நல்லா சுத்தமான தண்ணி கழுவிட்டு அந்த இதழ்களை வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே போடுங்க. அந்த இதழ்களை மட்டும் தண்ணிக்குள்ளே போடுங்க. நந்தியாவட்டப்பூவும் அப்படி தான், பன்னீர்ப்பூவும் அப்படி தான் சுத்தி பண்ணணும். சீரகத்தை எப்படி சுத்தி பண்ணுறதுனாக்கா நம்ம வீட்டில் வந்து உலக்க இருக்குது பார்த்தீங்களா? உரல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அரிசியெல்லாம் இடிப்பாங்க பாருங்க உரலில் போட்டு. அந்த மாதிரி உலக்க வச்சு இந்த சீரகத்தை வந்து உரலில் கொட்டி இந்த உலக்கையால் வந்து நல்லா குத்துங்க. அது மேலே இந்த நெல் குத்துவும் பாருங்க. அந்த மாதிரி குத்துங்க. அந்த சீரகத்து மேலே தோலெல்லாம் வந்துடும். அந்த சீரகம் வந்து நல்லா வெண்மையாக மாறிடும். அந்த மாதிரி வெண்மையாக மாறின விஷயத்தை வந்து எடுத்து பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். சரிங்களா? இந்த இஞ்சி மேலே இருக்கிற தோலை கூட நம்ம வந்து சுக்குக்கு வந்து புறநெஞ்சு, கடுக்காய்க்கு வந்து அகநெஞ்சு, அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த விஷயத்த எந்த பொருள்லையுமே வந்து சுத்தி பண்ணாமல் நம்ம பயன்படுத்தக்கூடாது. எல்லா பொருளையுமே சுத்தி பண்ணணும். ஏன்னா மாந்திரிகத்தை பயன்படுத்தணும், சுத்தி பண்ணாமல் பயன்படுத்தணும். எப்படி அது மாதிரி சிரமமான விஷயம் கிடையாது. ஒரு நாள் நல்லா ஆளுங்கிட்ட கொடுத்தோம்னாக்கா சீக்கிரமாக ஒரு 1/2 மணி நேரத்தில் நல்லா க்ளீனாக இடிச்சு கொடுத்துருவாங்க. அதனால இந்த மாதிரி சீரக சுத்தி பண்ணுற விஷயம் தான் சுத்தி பண்ணி பயன்படுத்திக்கிங்க. இந்த நந்தியாவட்டப்பூ, பன்னீர்ப்பூ, சீரகம் இந்த 3த்தையுமே ஒன்றா போட்டு நல்லா ஊற வச்சு காத்தால கொஞ்சம் சூரிய ஒளியில் வச்சு எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சூரிய ஒளியில் வச்சு எடுத்து நீங்கள் கண்ணை வந்து நல்லா சுத்தம் பண்ணுங்க. கண்ணுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா தலையில் இருக்கக்கூடிய அழுக்குங்கள்லாம் வந்து கண்ணு வழியாக தான் வெளியே வரும். அதனால தான் நம்மளுக்கு அடிக்கடி தலைவலி வர்றது, தலைபாரமாக வருது, ஒரு மாதிரி நம்மளுக்கு தூக்கமாகவே இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி வெளியே வர முடியாத தான் தெளிவான பார்வை இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது. இந்த மாதிரி கண்ணாடி போடக்கூடிய பிரச்சனைலாம் வராது. நேத்திர சுத்தி பண்ணாக்க மாந்திரிகத்துக்கு மிக மிக ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் நண்பர்களே. இந்த விஷயத்த வந்து தயவு செய்து பயன்படுத்துங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். மேலும் நம்மளோட சேனலை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னாக்கா டிஸ்லைக் பண்ணுங்க. எதனாலன்றதை கமெண்ட்ல வந்து தெரிவிங்க.